நண்பா இப்போ நீ என்ன பண்ணுற? ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன் நண்பா. அது மூலமாக கம்ப்யூட்டர் கோர்ஸை ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பா. யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கியா? அப்புறம் என்ன உனக்கு கவலை? லட்சமாக சம்பாதிப்பேன். இல்லை நண்பா, நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆகுது நண்பா. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா யூடியூப்பில் ஒரு 2 வருஷமாவது இல்லை 3 வருஷமாவது நம்ம கஷ்டப்படணும் நண்பா. அப்போத்தான் நம்ம சேனல் கூகுளில் ரேங்கிங்கை பிடிச்சி நமக்கு லட்சக்கணக்கில் வருமானம் தரும் நண்பா. யூடியூப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் பார்க்கும். நான் 3 மாதத்தில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். பார்க்குறியா? அது ரொம்ப கஷ்டம் நண்பா. இருந்தாலும் சேனல் ஆரம்பித்து வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் நண்பா. வெல்கம் டு மை கலர் சட்டை ரிவ்யூ. இது நம்ம ஆரம்பித்த புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் வாரம் ரிலீஸ் ஆகிற புது படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணி கிழிச்சு தொங்க விட போகிறோம். இனிமேல் வாரம் தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர் சட்டை ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. வெல்கம் டு மை கலர் சட்டை ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் தூக்கம்போச்சி படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். படம் பேர் தான் தூக்கம்போச்சி. ஆனால் படம் பூரா ஹீரோ தூங்கின மூஞ்சோட நடிச்சிருக்காரு. கதையில் பாதி ஹீரோ தூங்க ஆரம்பித்தார். கதையோட 2வது பாதியில் நம்மளையும் தூங்க வச்சுட்டாரு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தா நாமே சொந்த துட்டை போட்டு சூனியம் வச்சு நமக்கு நாமே ஆப்பு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை கலர் சட்டை ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிக்கோங்க. வா நண்பா வா. நான் சொன்ன மாதிரி என் யூடியூப் சேனலில் 3 மாதத்தில் லட்சக்கணக்கில் பணம் வர்ற சேனலாக மாற்றிட்டேன். பார்த்தியா? பணம் வர்றது ஓகே நண்பா. நேற்று நீ ரிவ்யூ பண்ண படத்துக்கு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு டிவியில் போடுறாங்க, பாரு நண்பா. முதல்ல நீ சோபாவில் உட்காரு, வா சேர்ந்து டிவி பார்ப்போம். சார், தூக்கம்போச்சி படம் எப்படி இருக்கு சார்? படத்தில் தலைவர் தூங்கிக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? தூக்கம்போச்சி படம் செம்மையா இருக்கு சார். படம் செம்ம ஹிட் ஆயிரும் சார். கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, எங்கள் தலைவர் செம்மையா நடிச்சிருக்கார் சார். ஏதோ யூடியூப்காரன் மை கலர் சட்டை ரிவ்யூன்னு ஒருத்தர் இருக்கியான், அவன் எங்கள் தலைவரை தூங்க மூஞ்சின்னு சொல்லிட்டான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அருவாளாலேயே அவன் வாயிலையே வெட்டி எறிஞ்சிருவேன். ஐயோ, வாயிலையே வெட்டிடுவேன்னு சொல்கிறானே. காசுப்பட்டு சனியனை பிடிச்சி பனியனில் போட்ட மாதிரி ஆகி போச்சு. நாளைக்கு வேறு ஒரு புது படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும். என்ன செய்கிறது? சரி விடு, நாளைக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் தேட்டருக்கு போகிறோம், படத்தை பார்க்குறோம், வீட்டுக்கு ரிவ்யூ பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவானுங்க? என்ன நண்பா, டிவியை பார்த்துட்டு நீயாவே ஏதோ யோசித்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை நண்பா, பொது வாழ்க்கைன்னு வந்தால் இதெல்லாம் சகஜம் நண்பா. இதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது, போயிட்டே இருக்கணும். சிங்கி வேஷம் போட்டிருக்கோம், எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தன் குறுன்னு பார்க்குறானே. ஆமாம், இவன் தானே நேற்று டிவியில் நம்ம வாயை வெட்டுவேன்னு சொன்னவன். ஐயோ, இவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோமா? ஒய்யரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு பாக்குதே, முறைச்சி பாக்குதே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு. சார், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை சார். ஐ எம் ஃப்ரம் பஞ்சாப். பிம்பிளிக்கு பியப்பி பல்லே 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 பல்லே. ஒரு வழியாக மாறு வேஷம் போட்டு படம் பார்த்து எஸ்கேப் ஆகி இங்கே பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் இவன் உட்காந்துருக்கானே. இவன் வாட்டுக்கு நண்பான்னு சொல்லிட்டான்னா பஸ் ஸ்டாண்டில் நம்ம வேஷம் கலைஞ்சிருமே. வேஷம் கலைஞ்சிச்சுன்னா நம்மளை கும்முன்னு கும்மி எடுத்துவாங்களே. சார், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கல்ல, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் சார். இன்னும் நிறையா வீடியோ போடுங்க சார், அப்போ தான் சார் என்னால் நிறையா கற்றுக்கிட முடியும் சார். தேங்க்யூ சார். நண்பா, என்னை மன்னிச்சிரு நண்பா. நீங்கள் யார்? உங்களை பார்த்தா எனக்கு அடையாளமே தெரியலையே. நண்பா, நான் தான் நண்பா உன் ஃப்ரெண்டு. மை கலர் சட்டை ரிவ்யூவு மாறு வேஷத்தில் இருக்கேன் நண்பா. மாறு வேஷத்துலையா? எதுக்கு நண்பா?
படம் பார்க்க வந்தேன் நண்பா. மாறு வேஷத்தில் வரலன்னா எனக்கு தர்மடி விழும்ல, அதனால தான் மாறு வேஷத்தில் இருக்கேன் நண்பா. யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகியும் நீ முன்னேறலன்னு உன்னை நான் கேவலமாக பேசினேன். ஆனால் வெளியில் எல்லாருமே உன்னை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சீக்கிரமாகவே முன்னேறிட்டேன். ஆனால் என்னால் வெளியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தலை காட்ட முடியல, தலைமறைவாக நான் திரிய வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பா. உன்னோட யூடியூப் சேனல்லையும் இனிமேல் நல்ல கண்டென்ட்டாக போடு நண்பா. இனிமேல் உன்னையே எல்லாரும் மதிப்பாங்க நண்பா.